அப்பப்பா என்ன என்ன இது என்ன இது என்ன அலைச்சல் என்ன நீங்கள் எப்போ வந்தீங்க? இன்னைக்கு ஆஃபீஸ் இல்லையா? எப்போ வந்தியா? நீ எங்கே போனா? நான் காலையிலேயே வந்துட்டேன். நீ காலையிலேயே வந்துட்டியலா? ஐயே, இன்னைக்கு லீவா உங்களுக்கு? போயிட்டு உடனே இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு லீவுன்னு சொன்னாங்க. அந்த உடனே நான் உடனே திரும்பி வந்துட்டேன். போன்னு சொல்லி இன்னைக்கு லீவ் விட்டுட்டாங்களா? சரி இருக்கட்டு. நீ எங்கே போயிருந்தா? நான் வர நேரமே உன்னை காணலையே. நான் இல்லை, நான் 2 மாதமாக அலைஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு நீங்கள் சரியா இருந்தேன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பே இல்லையா? நீங்கள் ஹெல்ப் பண்ண இல்லையா? நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியலையே. நான் தான் எல்லா சாதனங்களையும் எல்லா திங்ஸை வாங்கி போட்டுட்டு தொட்டா பிடிச்ச வேலை உனக்கு ஏதாவது கட் பண்ணி தாரது, தேங்காய் துருவி தாரது எல்லாம் பண்ணிட்டு எடுத்துட்டு தானே நான் போகிறேன் ஆஃபீஸுக்கு. அதுக்கப்புறம் உனக்கு என்ன செய்யுது? நீ ராணி மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்கலாம் இல்லையா? உனக்கு எதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கா நீ? ஏன் 2 மாசமா நீ அலைஞ்சிட்டு இருக்கா? எங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கா நீ? என்னத்தை சொல்லுதுக்கு அந்த சொல்லு உங்கள்கிட்ட சொல்லாமல் என்ன? அது அன்னைக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு கூட படிச்சுட்டு ஒரு ஃப்ரெண்டு அந்த தெருக்கோடியில் இருக்கான்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா? அவளை நாடிக்கடி பார்ப்பேன், ஆனால் பேசிடுது தக்கனே இல்லை. உடனே அன்னைக்கு ஒரு நாள் நம்ம கூட படித்தவா தானே, அன்னைக்கு இதோடு ஒரு பட்டம் கட்டிட்டு ஆட்டிட்டு போயிட்டு இருந்தா. நான் உடனே கேட்டேன், ஏய் நீ என் ஃப்ரெண்டு இல்லையா? எனக்கு கூட படித்தவா இல்லையா? நீ டெய்லி நீ போடுறத பார்த்துருக்கேன், நான் வர்றதுக்கு முன்னே நீ தாண்டி போயிடுவா. நீ எங்கள் அம்மா அப்பா ஒன்று வேலையாக கிடச்சிருக்கு, வேலைக்காக போயிட்டுருக்கான்னு கேட்டேன். நான் வேலைக்கு போனா என்ன, வேட்டைக்கு போனா என்னன்னு சொல்லிட்டு துமுறா பேசிட்டு போனா. இது சும்மா இல்லையா நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் இருந்து எனக்கு டெய்லி அவளை நோட் பண்ணி ஒரு 2 மாதமாக டெய்லி ஒரே நேரத்துக்கு நீங்கள் டியூட்டிக்கு போவீங்க இல்லையா? கொஞ்ச நேரத்தில் அவன் அங்கே போடுறான். நான் உடனே எப்படியாவது இவன் எங்கே இவ்வளோ திமுறா பேசிட்டு போடுறா இல்லையா, எப்படியாவது இவளை எங்கே போடுறான்னு பார்க்கணுன்னு. அதுக்கு நீ என்னத்துக்கு அவள் எவ்வளோ எப்படி இருந்தால் ஆட்டிட்டு போனால் உனக்கு என்ன? உனக்கு பேசாமல் நீ உனக்கு உன் வீட்டு வேலைகளை மற்ற வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு உனக்கு நிம்மதியாக டிவியை பார்த்துட்டு இருந்திருக்கலாம் இல்லையா? உனக்கு நீ எதுக்கு அங்கடி பின்னாடி இருந்து அலைஞ்சிட்டு கிடக்கா? நீ அது 2 மாதமாக அலைஞ்சிட்டு கிடந்துன. இங்கே வேற என்ன செய்யுதுக்கு எனக்கு மனசு கேட்கலையே. அவ்வளோ திமுறா பேசிட்டு போனாலே எங்கே போனான்னு கேட்கணும்னு சொல்லிவிட்டு பார்க்கணும் அவளை சொல்லிக்கிட்டு நீங்கள் பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு விட்டுட்டு நான் உடனே அவளுக்கு பின்னால் போனோன்னு பின்னால் போனால் பஸ்ஸில் யாருவா பாருங்க எங்கே போகிறான்னு தெரியாது. நான் கொஞ்சம் அந்த டிக்கெட் எடுக்க திரும்ப முன்ன அவளை காணாது, எங்கே இறங்கி போனான்னு தெரியாது. நான் அப்புறம் 2 ஸ்டாப்பு தாண்டி இறங்கிட்டு தெருவாலி எதிவா எங்கே போனேன். அப்புறம் அவள் எங்கே போனான்னு என்ன கண்டுபிடிச்சியோ? அது எங்கே இறங்கி போனான்னு தெரியாது. பிடிச்சியா? அப்பா பிடிக்கல. எனக்கு நீங்கள் நல்லா இருந்திருந்தா அவன் எங்கே போடுறான்னு சொல்லியிருப்பியே இல்லையா? அப்போ நான் கொஞ்சம் மன நிம்மதியாக இருந்திருப்பேன் இல்லையா? அவ்வளோ திமிரு காட்டுனா இல்லையா? அப்போ நான் வழி வார நேரம் இந்த நம்ம பிள்ளைக்கு ஸ்கூலில் படிக்க ஒரு பேருந்து சொன்னாங்க. ஆமாம், நீ சொல்லுவாள் அடிக்கடி பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்கக்கூடிய பேரண்ட். நான் அந்த பேரண்ட்டை பார்த்ததில்லை, என்னை அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நீ ஒரு ஃப்ரெண்டு நீ சொன்னா இல்லையா? அவள் என்னையும் எங்கள் வீட்டுக்கு முன்னதான் ஒரு ஆளுங்க பைக்கில் வந்து இறங்கி போகிறா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போ நான் போகிற நேரம் பஸ்ஸில் தானே போகிறோம், வார நேரம் பைக்கிலையா வாரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பைக்கிலே கொண்டு விட்டுட்டு போனானா? உடனே அவன் யாரா இருக்கான், அவங்க ஹஸ்பண்டாக இருக்கான்னு சொன்னேன். அவன் எப்படி இருந்தான்னு சொன்னாங்களா? உடனே இல்லை பார்த்துக்க, வாட்டம் சாட்டமாக நல்லா அழகாக ஒரு வாட்ட சாட்டமாட்டா இருந்தானா இருக்கா, இருந்து இறங்கி நடந்து போடுறா. அவனும் அதே திசையில் தான் போகிறான், ஆனால் இவன் நடந்து போடுறான்னு சொல்லிட்டு சொன்னான். நல்லா அழகாக இருந்தானே என்னதோ? அவன் அழகாக இருந்தான் என்ன, எப்படி இருந்தான் நமக்கு என்ன? இல்லை நான் கேட்டேன். அழகுன்னு தான் சொன்னான். என்ன இந்த மனுஷன் ஒரு மாதிரி இது பண்ண. ஆமாம், உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினச்சேனே, அந்த 2 மாதம் சேலரி பாக்கி இருக்குன்னு சொன்னாவே இல்லையா? தந்தாவளா? வாங்கினியெல்லாம் கேட்டு வாங்க இல்லையா? ஐயோ, அதை கேட்டு வாங்கிருங்கப்பா. என்ன நீங்களாம் அப்புறம் கடைசி இன்னைக்கு கூட நான் பின்னால் போனது மாதிரி போனேன் காணையில். ஆனால் நான் எப்போ வாரேன் வீட்டில் நிற்கியா, எப்போ வந்தான்னு தெரியாது.
ஒன்றும் மாட்ட முடியலை, ஒன்றும் செய்ய முடியலை, ஒரே ஃபீலிங். அதான் 2 மாசமாக கிடந்தா அலைஞ்சு என் வீட்டு வேலைகளையும் முடியாமல் வீடு கிடக்க கடைய பாருங்க, தூக்கதை இல்லை, துடைக்கதை இல்லை, என்ன செய்யுதுங்க. அவள் எனக்கு கூட படித்தவளாச்சேன்னு சொல்லிட்டு பார்த்தா அவள் எங்கே போகிறான்னு அவ்வளோ திமிரில் பேசினா இல்லையா, அதனால தான் எனக்கு வருது. ஆனால் எனக்கு இவ்வளோ கஷ்டம், அலைஞ்சிக்கிட்டே கிடந்தேன், என்ன செய்ய எனக்கு தெரியலை. ஃபோன் வரும். இது யார் இப்போ? ஹலோ, ஆமாங்க, குமார் ஒய்ஃப் தான். என்னாச்சு? அப்படியா? 2 மாசம் மாட்டா? வேலைக்கு வர இல்லையா? அப்படியா? தெரியலைங்களே, நான் வேலைக்கு வராங்கன்னு தானே நினைச்சிட்டு இருந்தேன். வர இல்லையா? அப்படியா? சரிங்க, நான் கேட்குறேன், நான் சொல்கிறேன் பிறகு என்னன்னு கேட்டு. சரிங்க, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியா வருது? அவ்வளோ ரியாக்ஷன் வித்தியாசமாக இருக்குது, எங்களோட ஃபோனுன்னு தெரியலையே. கண்ணாடி உடச்சிடப்படக்கூடாதே. என்னங்க, 1 மந்த்துக்கு முன்னாடியே என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாமே, என் நம்பர் இப்போமா கிடச்சிது? சரிங்க, நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட கேட்டுட்டு. எதையும் தாங்கு இதையும் வேணுமே ஆண்டவா, எதையும் தாங்கும் இதயத்தை கொடு, எனக்கு பலத்தை கொடு. ஏன் 2 மாசமா வேலைக்கு போவே இல்லையா? எப்படி இருந்தனா இப்படி காமெடி பீஸ் ஆயிட்டனே. எங்கே போனீங்க? கண்டுபிடிச்சிட்டாளே. ஆமாம், 2 மாசமா நீங்கள் வேலைக்கு போவே இல்லையா? எங்கே போனீங்க? இந்த பொண்டாட்டியெல்லாம் ஏமாற்றவே முடியலையே, கண்டுபிடிச்சிருவாங்களே கடைசி. எனக்கு கொஞ்ச நாளாட்டே ஒரு டவுட் இருந்து. எங்கே போனியே? என்னங்க காலையில் டிப்டேப்பாக புறப்பட்டு போனியே? எங்கே போனியே நீங்கள்? ஆமாம், அந்த நம்ம பேரண்டுக்கு பிள்ளைக்கு ஸ்கூலில் படிக்க பேரண்டுக்கு உங்களை பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு நாள் கூட்டிகிட்டு வாருங்க, குடும்பத்தோட வாருங்க, உங்கள் ஹஸ்பண்டை பார்த்தது இல்லைன்னு சொன்னாங்க. நல்லதா போச்சா? அப்போது எனக்கு டவுட் இருக்கே, அவளும் 2 மாசமாக தான் போயிட்டு இருந்தா, நீ 2 மாதம் வேலைக்கு போவே இல்லை. ஓ, அது அப்படி முடிச்சு அப்படி வருவா? ஓ, இந்த பூனையும் பால் குடிக்குமா? இந்த பூனையும் பாலை குடிக்கும். இது இங்கே நான் 2 மாசம் அலைஞ்சிட்டு கிடந்தேன். இங்கே இது தப்பு இங்கே இருந்திருக்கு.